இன்றைய கருத்தரங்கு முக்கியமாக நோக்குவது இரண்டாம் மொழி தொடர்பாக உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சைக்கு வருகின்ற அந்த 2 அல்லது 3 4 வினாக்கள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த கருத்தரங்கு நடைபெற இருக்கின்றது. நீங்கள் பொதுவாக இந்த சிங்கள பாடம் என்கின்ற போது எங்களுடைய இந்த புலமை பிரதேசத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு நன்றாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மாணவன் உங்களுக்கு உரையாற்றுவதற்காக வருகை தரவுள்ளார். அத்தோடு உங்களுக்கு தெரியும், நீங்க பரீட்சை எழுதுகின்ற போது அந்த பரீட்சை மண்டபத்தில் பொறுப்பாக இருப்பார். நாங்கள் சொல்வது பிரதான மேற்பார்வையாளர். அந்த பிரதான மேற்பார்வையாளர் ஒருவர், அதாவது பல காலங்கள் அனுப்பப்பட்ட ஒரு மேற்பார்வையாளர் ஒருவரும் உங்களுக்கு உரையாற்றுவதற்காக வர இருக்கின்றார். அத்தோடு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதுகின்ற அந்த வினாபத்திரத்தை பரீட்சிக்கின்ற, அதாவது வினாபத்திரத்தை ஆசிரியர்கள் பார்ப்பார்கள். அந்த பார்க்கின்ற வினாபத்திரத்துக்குரிய விடையை வழங்குகின்ற அல்லது அவைகளை பரிசோதனை செய்கின்ற ஒரு ஆசிரியர்கள் இருப்பார்கள் பலர். அதில் ஒருவர் உங்களுக்கு உரையாட்ட வர இருக்கின்றார். என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு என்னதான் என்று ரோசாந்தரத்தை எழுதுவார்கள். ஆகவே பெரும்பான்மையான பிள்ளைகள், எங்களுடைய பெண் குழந்தைகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த அடிப்படையில் வேறுபாட்டு தான் புத்தகங்கள் உங்களுக்கு தயாரிக்கின்றன. யாராவது அதை அச்சிடுகின்ற போது எழுதுகின்ற போது அவ்வாறு தான் எழுதுவார்கள். என்றாலும் இந்த புத்தகத்தில் உள்ள சிறப்பு என்னென்னு கேட்டால், சிங்களம் மொழி பேசுகின்ற நாங்கள் சிங்கள பாடசாலை பிள்ளைகள், அத்தோடு தமிழ் மொழி பேசுகின்ற, அதாவது முஸ்லீம் பிள்ளைகள் மற்றும் இந்து பிள்ளைகள் போன்ற பிள்ளைகளுக்கும் இந்த ஒரே புத்தகத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் இருக்கிற விசேஷம். ஒரே புத்தகத்தை கொண்டு உங்களுக்கு சில சொற்கள், சில வாக்கியங்கள் சிங்கள மொழி தொடர்பாக இருக்கும். சரியா? அந்த சிங்கள மொழி தொடர்பான அவைகள் உங்களுக்கு தமிழ் எழுத்துக்களை தான் நீங்க எழுத வேண்டும். அவ்வாறுதானே? இதற்கு முதல் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2023ஆம் ஆண்டு வரை, அதாவது 20 வருடங்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு சிங்கள மொழி தொடர்பாக வந்த வினாக்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சரியா? இப்பொழுது உங்கள் முன் வருகையிடம் இருப்பது உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தோம் 200 புள்ளிகளை, அதாவது 200க்கு 200 இலங்கையில முதலாவது லேசப்பட்ட விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், 200க்கு 200 ஸ்காலர்ஷிப்ல மார்க்ஸ் எடுக்கிறத சொன்னா அது எவ்வளவு பெரிய சாதனை. சரியா? அந்த சாதனைய உங்களுக்கு நான் கூறுகின்றேன். பிள்ளைகள் உட்காருங்கள். நீங்கள் ஒரு சேர் இங்க ஒண்ணு. அம்மா வாடியன். சரியா பிள்ளை? ඔබ දන්නවා ලංකාවේ ප්‍රථමයා දැන්ට 2020 වර්ෂයේදී ශිෂ්‍යත්ව විභාගයේ ලංකාවේ ප්‍රථමයා වූ අපේ පුතා, අපි කියන්නේ අපට දායාදයක්, සම්පතක්, අපට ලංකාවට සම්පතක්, ඒ සම්පත අපි ඔබට ආදර්ශමත් වෙන්නට, ඔබට කතා කරන්නට, ඔබට බූස්ට් එකක් දෙන්නට, உங்கள்கிட்ட சக்தியா கட்டவா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி என்று கேட்டால், இங்க வந்திருப்பது எங்களுடைய இந்த 200க்கு 200 எடுத்த பிள்ளை. ஆகவே உங்களுக்கு இன்னொரு ஞாபகம், பெரிய ஒரு விஷயம், உங்களுக்கு 200 எடுத்த பிள்ளைகளோட உங்களுக்கு அதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லதானே? இவர் வந்திருக்கிறார். சரியா? 200க்கு 20. அப்ப உங்களுக்கு அதாவது ஒரு வகுப்புக்கு செல்ல இருப்பதன் காரணத்தினால்தான் இவர் விரைவாக வந்திருக்கின்றார். ஆகவே அந்த வகுப்புக்கு சரியா, மிகவும் சந்தோஷமான நிகழ்வு. சரியா? அதாவது எங்களுடைய 200க்கு 200 எடுத்த இந்த மாணவன் இங்கே வந்திருப்பது உங்களுக்கு தெரியும், இது முதல் தடவை. சரியா? போகின்ற போது ரஸ்மிதா அவர்களுக்கு இந்த ஒளிபரப்பி நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆகவே அவர் உங்களுக்கு உரையாற்றுவார், சில விடயங்களை அவர் குறிப்பிடுவார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டால், உங்களுடைய காப்பி நீங்க கொண்டிருப்பீங்க, காப்பி இல்லாட்டி ஃபைல் ஏதாவது உங்களிடம் இருக்கும். அந்த இருக்கிற விடயங்களை அவர் சிங்களத்தில் தான் கலைப்பார். உங்களுக்கு சிங்களம் விளங்கும், அப்படித்தானே? சிங்களம் நன்றாக விளங்கும். ஆகவே நீங்கள் அதை தமிழில் குறித்துக் கொள்ளுங்கள். சரியா? தமிழ் கொடுத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு கொடுத்துக் கொண்டோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டும். சரியா? ஐடி பண்பியுடைய නිසා ඒකට ජීවිත වේලා කියන තමයි ඉන්නේ. ඒකට සාමාන්‍ය වටනා කියන කාලේ තමයි දීලා තියෙන්නේ. ඒකට අපගේ හිතේ රස්මිත පුතා ඔබට උපදෙස් කියයි. ඒ උපදෙස් ඔබ රස්මිත පුතා කතා කරනවා සිංහලෙන්. ඔබ සිංහල දන්න ගොඩාක් වලට බොහෝ අපගේ දුවා දරුවෝ. ඒකට අපිට පුළුවන් ඒක සටහන් කරන්න ඔබගේ දෙමළේ. ඔබගේ දෙමළේ ඒක සටහන් කරන්න පුළුවන්. රස්මිත පුතා කියන සමහරක් ඒවා මාත් ඒ රෙකෝඩින් එකක් යනවා. ඊට අමතරව ගොඩාක් වලට ඔබ දන්නවා මෙතනදී සටහන් කිරීමක් කරනවා. ඒකට ඔබට මා පසුව දෙමළොත් ඒක නේ කියා දෙන්න. හරිද ඔබේ? රයිට්. එහෙනම් අපි ආරාධනා කර සිටිනවා ඔබගේ හිනද රස්මිත පුතාට ශිෂ්‍යත්ව විභාගයේ 200 ලංකාවට අභිමානයක්, බණ්ඩාරකට අභිමානයක්, බණ්ඩාර ජාතිපාතට අභිමානයක්, දෙමාපියන්ට සුබෙක් හදලට තියෙන ඒ පුතා පතරන් ලෙස අපිට බැබලෙන්ට ඒ හදපු අපගේ
මේ අපිට ලංකාවට දායක කර හිඳු දස්මිකේ අම්මා තාත්තා පැවිදි සිනවා. ඒකට අම්මා බලනවා ඔබ හිතන්නකෝ 200 ඔබ ගත්තයි කියලා මොනතරම් ප්‍රශංසාවක් තියෙනවද කියලා. உங்க பெரிய வெள்ளூர் கூடிய நீங்கள் எடுக்க முடியும் என்பதை முழு அட்டுலகமே வரலாற்றையும் மாற்றியதாக வரலாற்றில் பதியப்படும். முழு இலங்கை உங்களை தேடி வரும். உங்களை காணாத அந்த வீடியோஸ்களும் இல்லை, காணாத மீடியாவும் இல்லை. நீங்கள் அத்தனையிலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் விரைவாக இருக்கும். 15ஆம் தேதி எழுதிருப்பீங்க. ஆகவே நாங்கள் எங்களுடைய ඉතින් මට මෙයාගේ ලක්ෂ 200 ගන්න පුළුවන් මේ අපේ ඉච්ඡාස්සගේ දෙවන සම්බන්ධයෙන් මම සහභාගී වෙන්න. ඉතින් කියලා දින දෙවන මේ ශිෂ්‍යත්වයේ ගොඩක් ආවා. ඒ ඉතින් කියලා දින මින්න මම මේක හරියටම ලිව්වා. ඒ වගේම තමයි ඉතින් කියලා දෙන දේවල් නොබලම තේරෙනවා මට. මට වගේ මම හිතනවා ඔයගොල්ලන්ට තේරෙන්න ටික අපි ඉතින් කියලා දෙනවා. මම කියන්නේ මේ ශිෂ්‍යත්ව භාගයට ඔයගොල්ලෝ දෙන්නේ මොන දෙන්නේ ඉන්නවනේ. ඔයගොල්ලෝ සිංහල එනවා. රෙකෝඩ් වෙනවා. ඒ වගේම ඉංග්‍රීසි. ඔව්. හරි. සස්මිත පුතා සාමාන්‍යයෙන් අපි මේ අය ලියන්නට ඉන්නවනේ. එතකොට ඒ අයට ලකුණු ගන්න පුළුවන් වැඩිම ලකුණු ගන්න පුළුවන් ක්‍රමවේදය කියලා ගත්තොත් ඒක පාඩම් කරන එක නේද? ඊට අමතරව අපි ගත්තොත් මේ අයට සාමාන්‍යයෙන් ඔය ශිෂ්‍යත්ව දවසට මොන ආකාර දේවල් මේගොල්ලෝ කළ යුතුද කියන එක සම්බන්ධව. ශිෂ්‍යත්ව දවසට නම් මිනි පාඩම් කරලා නැහැ. ඊට කලින් දවස්වල වුණ පාඩම් කරන්න. ශිෂ්‍යත්ව දවසට කලින් දවසේ පොඩ්ඩක් රෙස්ට් එකක් අරගෙන ශිෂ්‍යත්ව දවසට ඒ කියන්නේ හොඳට උදේ රැස්තිලා ගිහිල්ලා තම පාඩම් කරලා තියලා හොඳට මතක් කරගෙන ඒ වෙලාව හොඳට මුල් දෙන්න ඕනේ. ඒකෝරම අපේ ශිෂ්‍යත්වයේ ලොකු ලකුණු යන්න ඕනේ. හිනුදගේ 200 ගන්නට රහස ඇත්තටම කිව්වොත් එimhe මොකක් වගේද පුතා හිතන්නේ? මොකද්ද ඒක තුරුම්පුයි කියලා? ඉතින් මම පාඩම් කරා ගණන් ඇදුවා ඒ වගේ දේවල් කරා ඒ වගේ ඉස්සරහේ දේවල් සම්මන්ත්‍රණයට සහභාගී වුණා. මම හිතන්නේ ඉතින් ඒක තමයි මේ ශිෂ්‍යත්ව විභාගයේ ලකුණු 200ක් ගන්න පුළුවන්. පුතා ගාව පළවෙනි ශ්‍රේණිය නම් තිබුණද අනාගත බලාපොරොත්තුවක් කවදා හරි දවසක 200 ගන්නට ඕනේ කියලා? ඒකවලසරේ එහෙම තිබ්බේ නෑ. හැබැයි පහසට වගේ ඉඳි මට තේරුණා මට ලොකු ලකුණු යන්න පුළුවන් කියලා 200ක් ගන්න පුළුවන් මේක ඉන්නේ නෑ. පුතාගේ ශිෂ්‍යත්ව පන්තියට කීවෙනි ශ්‍රේණියේ ඉඳන්ද ගියේ සාමාන්‍යයෙන්? මම 3 වසරේ ඉඳන් ගියා. 3 වසරේ ඉඳන් නේද? මල්කාන්ති මිස්ගේ. ඔව් මල්කාන්ති. ඔව්. එතකොට පුතේ සාමාන්‍යයෙන් අපි ගත්තොත් එimhe මේ අයගේ අර අකුරු සම්බන්ධ මොන ආකාරයේ විදිහකට සාමාන්‍ය ශිෂ්‍යත්වයට ලියන්නට ඕනේ පැන්සලෙන් පෑනෙන්ද මොන වගේ ඒවයින්ද? මෙහෙමයි පැන්සලෙන් පෑන් දෙකෙන්ම ලියද හැකි. හැබැයි පැන්සලෙන් ලියන එක වාසි මොකද තමාට දැන් වැරදුනත් අයි අපේ මබලයක හරි ගස්ස ගන්න පුළුවන්. මම හිතන්නේ ඉතින් පැන්සලෙන් ලියන එක හොඳයි කියලා. ඔව්. පුතාට කොහොමද දෙමාපියන්ගේ සහයෝගය මොන වගේ හම්බුණාද ශිෂ්‍යත්ව විභාගයේ ලියන්නට ඉන්න කාලේදී? ඔය ඉතින් දෙමාපියෝ ගොඩක් උදව් වුණා මට. කොරෝනා කාලේ අපි ශිෂ්‍යත්ව විභාගෙ විදුවේ ඒකට මට ඉලෙට පේපර්ස් ගෙනල්ලා මම පාස් පේපර්ස් එහෙම තාම මොඩල් පේපර්ස් ගෙනල්ලා මේ ශිෂ්‍යත්වයට ගන්න. අන්න ඒවා කරලා මට ගොඩක් මේ දැනුම ආව පේපර් එක උත්තර ලියන්නේ කොහොමද කියලා. இல்ல உங்களுக்கு விளங்கியதா? சரி, கதைக்கின்ற போது நான் கேட்கிற சில சில வினாக்கள், அதாவது பெற்றோர் எவ்வாறு உதவினார்கள், அதே நேரம் இந்த சிஷ்யத்த வகுப்புக்கு எத்தனாம் ஆண்டு இருந்து போனார்கள், அத்தோடு என்ன தெரிவி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ඒකට පුතේ මේ ශිෂ්‍යත්ව සමත් වූාට පසුව මොන වගේ හැඟීමක්ද ඇති වුනේ සාමාන්‍ය 200 ආපු දවසේ? ඉතින් ඒක නම් ලොකු සත්‍යක්. ඒක හිතා ගන්න දෙන්න ලක්ෂ 200ක් ආයෙ කොහොමද කියලා. ලොකු සත්‍යක් තමයි හැකිනේ. ඊට පස්සේ කොහමද මිනිස්සුන්ගේ ලංකාවේ ප්‍රතිචාරය පුතාට? ඔය ඉතින් ගොඩක් අය සමුගත්තුවා. එයාගේ තෑගි නුනා වුණා. එයාගේ දේවල් තමයි. ඔව්. එතකොට දැන් පුතාගේ සාමාන්‍ය දැන් යන්නේ කොළඹ ආනන්ද නේද? දැන් අනාගතයේදී මොන ආකාරයේ කෙනෙක් වෙන්නටද නිකන් බලාපොරොත්තු වෙන්නේ? ડોක්ටර් කෙනෙක් වෙන්නට බලාපොරොත්තුවක් තියෙනවා නේද? ඒ අනිවාර්යයෙන්ම අපි ඒක හිතින්ම ප්‍රාර්ථනා කරනවා අපගේ හිඳු සස්මිත පුතාට. එතකොට ඔබ සියලු දෙනාම ස්තුතිවන්ත වෙන්නට ඕනේ පුතේ. நீங்கள் எல்லோரும் අනාගතයේදී බලාපොරොත්තු වෙන්නේ ડોක්ටර් කෙනෙක් වෙලා. ලංකාවේ ඉන්නවද නැත්නම් කොහමද? රටත් යන්න බලාපොරොත්තු නැහැ. රට ගිහිල්ලා ලංකාවේ ඉන්න බලාපොරොත්තු ලංකාවේ ඉඳලාම බලාපොරොත්තු. ඔව්. இதோட உங்களுக்கு தெரியும் இவர் என்ன சொல்றான்னு கேட்டா எதிர்கால பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கிறதா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. හිනදගේ සාමාන්‍ය කැමැති දේවල් මොන වගේ දේවල් නිකන් අපි කෑම අතර ගත්තොත් මොන ආකාර දේවල්ද ප්‍රිය කළේ සාමාන්‍යයෙන් කෑම බීම ආදී දේවල්? ஐஸ்கிரீம் கட்டேன். ඔව්. ஃப்ரைட் ரைஸ். உங்களோட போலதான் ஒரு வித்தியாசம் இல்லை சரியா? நீங்கள் எதை விரும்புகின்றதோ அதைத்தான் அவரும் விரும்புவார். அப்படித்தானே? நீங்கள் எதை விரும்புகின்றதோ உதாரணமா நாங்கள் கூறுவோம் நீங்க விரும்புறது ஐஸ்கிரீம் ஃப்ரைட் ரைஸ் அதைத்தான் அவரும் விரும்புவார். உங்களுக்கும் அவருக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அப்ப உங்களுக்கு 200 மார்க்ஸ் எடுக்கலுமா இல்லவா? ஏலும். නේද? මේ ඇට 200 ගන්න පුළුවන් හැකියාවක් තියෙනවා නේද පුතේ? ඔව් ඕනෙකට පුළුවන්. ඕනෙකටම පුළුවන් නේද? ඒක රහස මොකද්ද? හොඳට පාඩම් කරලා ගණන් හදලා ඒ වගේ දේවල් කරලා ඉතින් ඒවා කරලා අනිවාර්යෙන්ම ඒ වගේ ලොකු ලකුණු ගන්න පුළුවන්. ඔව්. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு 200 எடுக்கலுமா? நீங்க என்ன செய்ய ஹம்புனாம
අපි වේලාව කළමනා කරගන්නේ කොහමද පුතේ? පළවෙනි කොටසේම. මේවයි ගොඩක් අපි දැන් ඒකේ පළවෙනි පැත්තට ගත්තොත් ඒක දැන් ප්‍රශ්න 40ක් වෙනවා. ඒ 40 ගත්තොත් දැන් ඒකේ හැම ගානක් ලේසි වෙන්නේ නැහැ නේ. මට ලේසි ගණන් ටික හදාගෙන යන්න. මැදදී අමාරු ගණක් ආවොත් ඒකට රවුම් කරලා ඒකට කියලා යන්න ඕන අපි මුළු ගණන් ටික. ඒක ඇතුලේ ඉන්න ඕනේ නැහැ. ඒ ලේසි ගණන් ටික ඔක්කොම හදලා වෙලා අපිට යන්න ඕන අර අමාරු ගණන් ටික හදන්න. ඒකට අපි කාර්ය හොඳට කල්පනා කරගන්න පුළුවන්. உங்களுக்கு விளங்கினதா? நான் கேட்டது இந்த புலமை பரிசு கோமது சாமானிய අපි ලියන්නට ඕනේ කියලා. දෙවනි කොටසත් පිළිවෙලට කරගෙන යන්න ඕනේ. ඒක දැන් ගොඩක් තියෙන ලියන්න. ඒ ලියන ටික අපි හරියටම කරන්න ඕනේ. පාඩම් කරන්න ඕනේ. මේ ලියන ටික නම් කියන්න. තව දේවල් එනවා ඉංග්‍රීසි එනවා දේවල් කියලා දෙනවා ගොඩක් මේ உங்களுக்கு விளங்கினதா? அவருடைய கையினால் உங்கள் அனைவருக்கும் දෙසියෙන් දෙසිය ගත්තු පුතා ඔබට දෙන්නට හදනවා ශිෂ්‍යත්ව දවසට. ශිෂ්‍යත්ව දවසට ඔබ දන්න ශිෂ්‍යත්ව ස්පெஷல் டான்ஸ் මේක ශිෂ්‍යත්වයට මෙන්න එක. தேர்னாத உங்களுக்கு விளங்குதா? இது வந்து புலமை பரிசு பரீட்சையில அதே நேரம் இதுல வந்து கூறுடைகிறது வந்து குறைவு. சரியா? என்ற அடிப்படை நான் என் மகளுக்கும் எடுத்து கொடுத்து இதே பென்சில் தான் இதுல தான் எழுதினேன். சரி, இதை நல்லா உங்களுக்கு நல்ல எழுத பழகி நீங்க வைத்துக்கொண்டு உங்களுக்கு இதை வைக்கலாம் அல்லது உங்களோட பெற்றோர் எடுத்தாரத்தையும் நீங்கள் பாவிக்கலாம். சரியா? அவர்களும் எடுத்து தருவார்கள். இதை இவட்ட கையால் வந்திருக்கின்றார். விளங்கினா? அவருடைய எந்த வித இதுவும் இல்லாம உங்களுக்கு சொல்லி தருகின்ற ஆவே இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று விஷயம். சரியா? சரியா? ආවේ இந்த விஷயத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். விளங்கினா? නැත්නම් මේ අනුමාන ප්‍රශ්න මොකක් හරි එහෙම ඒවා ඉඳ වැඩියම අපිට බූස්ට් එකක් වෙන්නේ විභාගෙට. මේවා ඉතින් පේපර්ස් කරන එක වටිනකොට තමන්ට අයින් හදා ගන්න පුළුවන්. තමන් ගන්න දේවල් ඉගෙන ගන්න පුළුවන්. ගොඩක් වෙලාවට පේපර්ස් කරාම මේ පේපර්ස් වල තියෙන දේවල් තමයි ගොඩක් වෙලාවට කැරකිලා මේ ශිෂ්‍යත්වයේ වෙන්නේ. යාගේ ඉතින් අනුමාන ප්‍රශ්න වත්තක් හරි. வாங்க அப்படி வாங்க. அப்படி வாங்க எல்லாரும் வாங்க. அப்படி அந்த அந்த கியூ அப்படி வாங்க.